எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன் என்னை என்றும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 2181வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு குடும்பங்களிலும் தெய்வீக சமாதானம், சந்தோஷம், ஐக்கியம், ஒற்றுமைக்காக ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற நபர்களும் விட்டு கொடுத்து வாழ்வதற்காக, தேவையற்ற பிரச்சனை குடும்பங்களில் இருந்து வெளியேறும்படியாக ஜெபிப்போம். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக அன்பை வெளிப்படுத்த ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை குடும்பங்களில் செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதில் உள்ள 16வது வசனம். அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, சில நாட்களாகவே இயேசுவின் பாதத்தருகே விழுந்தவர்களை பற்றி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு ஒரு கிராமத்துல பிரவேசிக்கிறார். அவருக்கு எதிரே 10 குஷ்டரோகிகள் வந்து சொல்கிறார்கள், இயேசு ஐயரே எங்களுக்கும் இறங்கு என்று சொல்லி. ஏனென்றால் வேதாகம காலகட்டத்துல ஒரு குஷ்டரோகி ஒரு ஆள்கிட்ட பேசணும் அப்படின்னா 300 அடி தூரத்துல இருந்துதான் பேச வேண்டுமா. அதே வேளையில அவர்கள் பாளையத்துக்கு புறம்பாகத்தான் அந்த குஷ்டரோகிகள் வாழ்வார்களாம். ஊருக்குள்ள கிராமத்துக்குள்ள வந்தா அது அந்த வியாதி பரவிடும் சொல்லி அந்த குஷ்டரோகிகள் வந்து இயேசுநாதர்கிட்ட, இயேசு ஐயர் எங்களுக்கும் இறங்கும் அப்படின்னா இந்த வியாதியை எங்களுக்கு நீங்க சுகமாக்குங்க சொல்லி இயேசு அந்த இடத்துல அவர் ஜெபிக்கல. அவர் சொல்றாரு, நீங்க போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பீங்க. இப்போ இவங்க 10 பேரும் போகிற வழியிலேயே அற்புதத்தை பெறுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடணும், நம்ம தேவனை ஆராதிக்கிறோம். சில நேரங்கள்ல ஆண்டவர் ஜெபத்துல அற்புதம் செய்வார், சில நேரத்துல வேத வாசிக்கும் போது அற்புதம் செய்வார், பாட்டு பாடும் போது அற்புதம் செய்வார், சபைக்கு வரும்போது அற்புதம் செய்வார், சபையை விட்டு வீட்டுக்கு போகும்போது அற்புதம் செய்வார். அவருக்கு நாம் பிரியமா இருக்கும்போது அவர் நம்முடைய விசுவாசத்தின் அளவை பொறுத்து எந்த நேரத்தில் அற்புதம் செய்வார். நாம் ஆண்டவரை தவறாக மதிப்பீடு செய்திடக்கூடாது. இப்பதான் அற்புதம் செய்வார்னு நினைச்சிடக்கூடாது. அவர் எப்போதுமே அற்புதம் செய்கிறவராய் காணப்படுகிறார். இவங்க 10 பேருக்கு காண்பிக்க போகிற வழியிலேயே அற்புதம். அந்த 9 பேரும் அற்புதத்தை பெற்றுட்டு அப்படியே போயிட்டாங்க. ஆனா ஒருத்தர் மாத்திரம் திரும்பி வந்து அப்படி பாதத்தருகே முகங்குப்புற விழுகிறார். ஏனென்று சொன்னால், தன்னை ஒதுக்கி வைத்தார்கள், தன்னை கவனிக்கவில்லை, சமுதாயத்தால் தள்ளப்பட்டிருந்தான், இந்த வியாதியிலிருந்து சுகம் இல்லை. ஆனால் இயேசு எனக்கு சுகம் கொடுத்தாரே சொல்லி திரும்பி வந்து முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றிகளை செலுத்துகிறான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நன்றி நிறைந்த ஜீவியம் காணப்பட வேண்டும். சில நேரங்கள்ல சிலர் பாருங்க, அற்புதத்தை பெற்று அப்படியே போயிருவாங்க, வியாதியிலிருந்து சுகம் பெற்று அப்படியே போயிருவாங்க. அடுத்த வியாதி, அடுத்த பிரச்சனை வந்தாதான் திரும்பி வந்து மறுபடியும் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஒருத்தர் மாத்திரம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு திரும்பி வந்து இயேசுவின் பாதத்தருகே முகங்குப்புற விழுகிறான். அவன் யார? சமாரியனா இருக்கிறான். மற்ற 9 பேருமே யூதர்களாக இருக்கிறார்கள். ஏன் சொல்லுகிறார், இந்த அந்நியனே என்னை மகிமைப்படுத்த வந்தான். சில நேரங்கள் நம்ம சொல்றோம்ல, எனக்கு உதவி செய்யறவங்கலாம் உதவி செய்யல, யாரோ எவரோ தெரியாது, அவங்க எனக்கு உதவி செய்யறாங்க. பாருங்க, இது தேவனுடைய சுத்தம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்றி நிறைந்த ஜீவியம் காணப்பட வேண்டும். ஒருவேளை உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்திற்கு உங்களை தள்ளி வச்சிருக்கிறாங்களா? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நன்மை செய்யும் போது அவருக்கு நன்றி சொல்லி பழகுங்க. அவரை மகிமைப்படுத்தி பழகுவோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வார். குஷ்டரோகம் என்பது வெளிப்புறமாக தோல் சம்பந்தப்பட்ட வியாதியா இருக்கிறது. சில நேரங்கள்ல சில மக்களுக்கு உள்ளான குஷ்டரோகம் இருக்கும்.
ஆவிக்குரிய ரீதியில வளர்ச்சி பெறாமல் குஷ்டரோகம் இருக்கும். பொறாமை, போட்டி, கசப்பு, விட்டு கொடுத்து இல்லாம நான் பெரியவன் நீ பெரியவன், இதெல்லாம் உள்ளான குஷ்டம். இந்த குஷ்டரோகங்கள் மாக வேண்டும் சொன்னால் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற போதகருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நமக்கும் நல்ல சுகத்தை கொடுத்து அவர் மேன்மைப்படுத்த உதவி செய்வார். நாமும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு காணப்படுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக வருகிறோம். தொடர்ந்து நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் நன்றி சொல்லுகிறவர்களா எங்களை மாற்றுங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அதிசயங்களை செய்வீரான் ஜெபிக்கிறேனப்பா. எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்வீரான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுதும் கர்த்தருடைய கரம் கூட வரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை நான் செய்து கொண்டே சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், வருகிற ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உந்தனின்